ஹாய் கைஸ், நான் வேலு. இது ஒரு குட்டி அப்டேட் இல்லைன்னா ரெக்வஸ்ட் நம்மளோட ப்ரிலிம்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதாவது குவான்ஸ் ஏ டு இசட் கண்டினியூவா ஃபாலோ பண்றீங்க, அப்ளிகேஷன் கிளாஸஸ்க்காக வெயிட் பண்றீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் தான் இது. ஒன்றும் இல்லைங்க, அடுத்த 10 நாள் எஸ்பி கிளர்க்கு மெயின்ஸ் வரனால கண்டினியூஸா மெயின்ஸ் கண்டென்ட் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு. அதனால உங்களுக்கான அப்ளிகேஷன் டாபிக்ஸ் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணப்படும்னா 10ஆம் தேதி, சாரி 11ஆம் தேதி. ஓகேவா? 11ஆம் தேதி சாயந்தரம் தான் அடுத்த அப்ளிகேஷன் டாபிக்கான வீடியோ வரும். சரியா? அது வரைக்கும் என்னன்னா நம்ம மெயின்ஸ்க்கு கண்டென்ட் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க மெயின் ஸ்டூடெண்ட்ஸ் கடைசி 10 நாள் கொஞ்சம் முக்கியமான கண்டென்ட்ஸ்லாம் லாஸ்ட்ல கொடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அது கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், இந்த 10 நாள் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி பிகினரா இருந்தா தான் நம்ம செஷன் யூஸ்ஃபுல். இல்லைன்னா நீங்க ஏற்கனவே ஒரு இயர் படிச்சிருந்தீங்கன்னா எங்கேயாவது அப்ளிகேஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி அப்ளிகேஷன் தெரிஞ்சவங்க இந்த வட்டம் மெயின்ஸ் கிளியர் ஆகலைன்னா, மெயின்ஸ் கிளியர் பண்ற நிலைமையில இல்லைன்னா, ப்ரிலிம்ஸ் பக்கத்துல தான் பாஸ் ஆகுதுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரிலிம்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிங்க, இல்ல பிடிஎஃப் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. இல்ல நான் இப்பதான் பிகினர், இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன், உங்க செஷன் வர டயத்துல தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு 2-3 months தான் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, 555 முடிச்சிட்டேங்க, 555 முடிச்சிட்டேன். உங்க வேலை என்னன்னா டெய்லி 555 டெஸ்ட் போடுறதுதான் வேலை. ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் போடணும். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க. இருக்கிற பிடிஎஃப் வச்சு எங்கெல்லாம் கண்டென்ட் கிடைக்கிறோ 555 நல்லா ஏத்துங்க. இந்த 10 நாள்ல உங்களோட கால்குலேஷன் ஸ்பீட் 10ஆவது நாள் முடிச்சு பிலிம்ஸ் கிளாஸ் அட்டன் பண்றப்ப ஒரு ஃபயர் தெரியணும். 10 நாள் பிலிம்ஸ் கிளாஸ் இருக்காதுன்றனால 10 நாள் படிக்கிறத நிறுத்த போறது இல்லை யாருமே. ஆனா என்ன பண்ணணுன்றதுக்கான அப்டேட் தான் இது. ஓகேவா? வீடியோவை எதிர்பார்த்து சிலர் வெயிட் பண்றீங்க, அதனாலதான் நான் சொல்றேன். ப்ரிலிம்ஸ் கிளாஸ் இருக்காது, ஆனா நீங்க இந்த 10 நாள் என்ன பண்ணணும்னா 555 நல்லா ஏத்தணும். எல்லாத்துலயும் எல்லா மாடலும் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு மேல உங்க வேலை என்னன்னா 555 சால்வ் பண்ணும், டவுட்டை என்கிட்ட கேட்கணும். அதான் உங்க வேலை இந்த 10 நாள்ல. சரியா? டவுட்டை நம்ம குவான்ஸ் டவுட்ஸ் குரூப்ல போட்டுருங்க. 10 நாள் 555 நல்லா ஏத்திக்கோங்க. சரியா? 10 நாள்ல ஒரு 100 சிம்பிளிபிகேஷன், 100 அப்ராக்சிமேஷன், 100 மிஸ்ஸிங், 100 ராங், 100 குவாட்ராட்டிக் ஜென்ரலா போட்டாலே போட்டுடலாம். ஓகேவா? இது போக நீங்க 555 ஏத்த வேண்டியதெல்லாம் ஏத்தி வச்சுக்கோங்க. ஓகேவா? பிராக்டிஸ் நல்லா பண்ணுங்க, நிறைய வீடியோஸ் பாருங்க, நிறைய பிடிஎஃப் சால்வ் பண்ணுங்க, நிறைய டெஸ்ட் போடுங்க. சரியா? சில வெப்சைட்ஸ்லாம் டெஸ்ட் ஃப்ரீயா டெஸ்ட் இருக்கும், டெய்லி டெஸ்ட். அந்த மாதிரி அடால இருக்கும், பிராக்டிஸ் மார்க்ல ஃப்ரீ டெஸ்ட் வரும், டெய்லி டெஸ்ட். அதுல போடுங்க. சரியா? ஸோ 555 ஏத்திக்கோங்க. உங்களுக்கான அப்டேட் இதுதான். 10 நாள் கிளாஸ் வராது, ஒரு சோகமான அப்டேட் தான். பட் நம்ம மெயின்ஸ்க்கு பண்றனால சேர்த்து பண்ண முடியல ரெண்டும். ஓகேவா? சரி, 11ஆம் தேதியில இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து நிறுத்தாம போகும். பிஓ மெயின்ஸ்க்கு 10 நாள் முன்னாடி நிறுத்திடுவேன், அதையும் இப்பயே சொல்லிடுறேன். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இப்போ நம்ம அப்ளிகேஷன் டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் கிளர்க்குக்கு ப்ரிலிம்ஸ்க்கு அதுக்கப்புறம் எப்போ போடுவேன்னா, எக்ஸாமுக்கு 10 நாள் முன்னாடி மட்டும்தான் ப்ரிலிம்ஸ் டாபிக்கே போவேன். அடுத்து ஃபுல்லா மெயின்ஸ் மட்டும் தான் போகும். இப்போ எப்படி ப்ரிலிம்ஸ் மட்டும் போகுது, எக்ஸாம் முன்னாடி மெயின்ஸ் பண்றோமோ அதே மாதிரிதான் அப்போ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் மட்டும் தான் போகும், எக்ஸாமுக்கு முன்னாடி தான் ப்ரிலிம்ஸ் பண்ணுவோம். சரியா? சரி, ஓகே. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தாங்க ஐயா, 10 நாள் கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க. நீங்க 555 ஏத்திக்கோங்க, இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா. சரியா? சரி, முடிச்சிடலாம். டாடா, பை பை. மீண்டும் ஏப்ரல் 11 அன்னைக்கு சந்திக்கலாம். ஓகே ஓகே.